எப்போவுமே நார்மலாக சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த வாட்டி நான் வந்து நான் ட்ரை பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீனி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, இதில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். அடுத்து இந்த அளவுக்கு எண்ணெய், அடுத்து தேவையான அளவு உப்பு. எண்ணெய் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து 1 கப் அளவுக்கு பால், அதில் 1/2 கப் மட்டும் சேர்த்துருக்கேன். அடுத்தது 1/4 கப் அளவுக்கு தயிர். அடுத்ததாக மாவு சேர்க்கலாம். மாவு வந்து ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். திரும்ப 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். திரும்பவும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு சேர்த்துட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதை வந்து நாம் பரோட்டாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசையணும். முடிஞ்ச வரைக்கும் நல்லா அடித்து பிசைஞ்சிங்க அப்படின்னா மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாகும். அதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த அளவுக்கு சாஃப்டாகிடுச்சு. இப்போ நான் வந்து மாவு எடுக்கேன். மாவு வந்து எப்படின்னா நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எடுக்கிறத விட டபுள் சைஸாக டபுள் அளவு நம்ம எடுக்கணும். அந்த அளவுக்கு நான் வந்து சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துகிட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ப்ரெஸ் பண்ணதுக்கு பிறகு நாம் வந்து தேய்ச்சி எடுக்க போகிறோம். உங்களுக்கு என்ன ஷேப்பில் தேய்க்கணுமோ நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே ஓவல் ஷேப்பில் இருக்கும், அதனால் நானும் ஓவல் ஷேப்பில் ட்ரை பண்ணுறேன். மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம நினைக்கிற ஷேப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஓவல் ஷேப்பில் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு. நீங்கள் மீதி இருக்கிற மாவையும் நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும். தேய்க்கும்போது நல்லா மெல்லிஸாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த அளவு வந்து திக்னஸ் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்களே பார்த்தீங்க எந்த அளவு திக்னஸ் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மலாக தோசை சுடுற பேன் எடுக்காமல் சப்பாத்தி சுடுற பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ஹை ஃப்ளேமில் நாம் வந்து அந்த மாவை அதில் வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் எப்படி உப்பி ஃப்ளஃபியாக வருது அப்படின்னு. இந்த அளவு ஃப்ளஃபியாக வந்தால் மட்டும்தான் நான் வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நாம் நெருப்பில் காமிச்சு சுட்டு எடுத்தோம் அப்படின்னா ரெடி ஆயிரும்.